ஆதீனம் மீடியாவுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். இன்று ராசியை அளிக்கும் நல்லதோர் பூச நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரம் கடகராசிக்கு உரியது. இந்த ராசியின் அதிபதியாக இருக்கப்படுவர் சந்திரன். இந்த நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக விளங்குபவர் குரு பகவான். பரிகாரத்திற்கு உரிய மரம் அரச மரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அரச மரத்தை எல்லோரும் சுற்றி வணங்கி வருவார்கள். உயர்ந்த மரங்களிலே அரச மரம் என்பது அரசனுக்கு அரசன் என்பது போலான அரச மரம். இந்த அரச மரம் என்பது தியானத்திற்கும் நாம் தெய்வ வழிபாடு செய்வதற்கும் உகந்த மரமாகும். இந்த மரம் ஸ்தல விருட்சபமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று பூஜைகள், அரச மரத்தை வழிபடுவது, இதுகளெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். இவர்கள் ஜெபம் செய்தாலும் அதாவது பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனை உடனுக்குடன் அவர்களுக்கு நற்பலனை அளிப்பது அரச மரத்தடியே. அதுபோல் இவர்களுக்கு எல்லாம் குருவே தலைவராக வருவார். நவக்கிரகங்களில் பிரகஸ்பதியான வியாழன் குரு பகவான் தேவர்களுக்கு தெய்வமாகி, குருவான தட்சிணாமூர்த்தி தெய்வங்களுக்கு இவர் குருவாகவும் விளங்கி கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த அரச மரம் என்பது மிகவும் பிரசித்தி மரம். இந்த அரச மரத்தை வைத்தும் அதன் அருகில் ஒரு வேப்பங்கன்று வைத்து அதை பரிபூர்ணமாக வழிபட்டு வர இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகி வாழ்வாதாரம் வளர்ந்து 27 தலைமுறை வரைக்கும் அவர்கள் வாழ்வாதாரம் சிறந்து விளங்கும் என்பதுதான் ஐதீகம். அரச மரத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அரச மரம் சிறப்பான ஒரு மரம். அங்கே விநாயகரை வைத்து வழிபடவும் சனீஸ்வரனை வழிபடவும் உகந்த மரமாகவே இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு அரச மரமே விருட்சபம் என்பதும் அரச மரம் பிரசித்தி பரம் என்பதும் இந்த பதிவு.